ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பக்குவமாக பார்த்து வறுத்து அரைக்கணும்லாம் அவசியமே இல்லை. நல்லா மொறு மொறுன்னு ஒரு வாரம்னாலையும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் நான் உளுந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துடலாம். இப்போ 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா உளுந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் உளுந்து நான் நல்லா கோபுரமாக எடுத்ததுனால அதே மாதிரி 5 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா குருணையாக கட்டி இருக்கக்கூடாது, அதனால நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு நல்லா 1 பாதியாக தட்டி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் பார்வையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக கொதிக்கிற மாதிரி இருக்கிற எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்படியே கை வச்சு நல்லா கலந்து பிசைஞ்சு விடுங்க. லாஸ்ட்டில் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் மேலாப்பில் தெளித்து பிசைஞ்சால் போதும். அந்த உளுந்தில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு மாவு பிசைறதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக மேலாப்பில் தேவைக்கு மட்டும் நான் தெளித்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு பிசைஞ்சதுமே நல்லா தட்டு போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும் மேலாப்பில். இப்போ இதுக்கு தேன் குழல் அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த அச்சு இல்லாததுனால நான் இன்றைக்கி ஒரு கவரில் போட்டு பிழிய போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கவர்லேயே நமக்கு நல்லா ஈஸியாக பிழிய வரும். சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சோன்னா சூப்பராக முறுக்கு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருதுன்னு. இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிழிஞ்சு நம்ம தட்டில் கூட எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயிலே பிழியணும்னு அவசியம் இல்லை. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா பக்கத்துலேருந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெள்ளையாகவே இருக்கும், ஆனால் டக்குன்னு செவந்து வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு விட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட உளுந்து மாவு முறுக்கு ரெடி ஆகிடும். பக்குவமாக பக்கத்திலே இருந்து நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக உளுந்து வேக வச்சு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். 1 வாரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு 4-5 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.